இனி சேமியா நூடுல்ஸ் எல்லாம் குழந்தைங்க கேட்கவே மாட்டாங்க. குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ரெஸ்டாரண்ட் சுவையில ஒரு சூப்பரான ஸ்பெகதி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இப்போ இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்துல நிறைய தண்ணீர் சேர்த்து கொதிக்க வச்சிருக்கேன். இப்போ இதுல தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு தண்ணீர் நல்லா கொதிச்சு வந்த பிறகு 250 கிராம் ஸ்பெகடி. உங்ககிட்ட ஸ்பெகடி இல்லைன்னா மற்ற வகையான பாஸ்தால கூட இதே ரெசிபி செய்யலாம். அல்லது ஹக்கா நூடுல்ஸ் இருக்குல்ல, சைனா நூடுல்ஸ்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கனமா, அதுல கூட இதே மெத்தட்ல நீங்க செய்யலாம். இதுவும் ஒரு பாஸ்தா வகை தான். பாஸ்தால நிறைய வகை கிடைக்கும். ஸ்ப்ரிங் மாதிரி, சங்கு மாதிரி, சி மாதிரி, இந்த மாதிரி நிறைய ஷேப் கிடைக்கும்ல. ஸோ இந்த மாதிரி நூடுல் ஷேப்லையும் ஸ்பெகடி அப்படின்ட்டு ஒரு பாஸ்தா வகை கிடைக்கும். ஸோ அதை தான் சேர்த்திருக்கேன். ரொம்ப நீளமா இருக்கும், உடைச்சு சேர்க்காதீங்க, அப்படியே சேர்த்துருங்க. தண்ணியில சேர்த்ததுமே லேசா இந்த மாதிரி மடங்கி வந்துடும். இப்படி கலந்து விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போறோம். பொதுவே பாஸ்தா வேக வச்சு எடுப்போம்ல, எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம்னா கடிப்படுற மாதிரி, அந்த மாதிரி முழுவதுமே நல்லா வேக வச்சு எடுத்துக்கங்க. ரொம்ப வெந்து குழஞ்சிட வேணாம். இப்போ பாருங்க நல்லா சாஃப்ட் ஆகி வந்துருச்சு. ரொம்ப பர்ஃபெக்டா வெந்து வந்திருக்கு, குழஞ்சு போகல, ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்போ இதை தண்ணீர் வடிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அடுத்த ஸ்டெப், ஒரு மிக்ஸி ஜார்ல 5 மீடியம் சைஸ் தக்காளி சேர்க்கிறேன். பெரிய சைஸ் தக்காளியா இருந்தா ஒரு 3 தக்காளி போதும். இப்போ இதை நல்லா அரைச்சு எடுத்துக்கங்க. நாம செய்ய போறது டொமேட்டோ ஸ்பெகடி, ஸோ தக்காளி அதிகமா சேர்க்கணும். அடுத்த ஸ்டெப், ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் பொடியா கட் பண்ண 4 பூண்டு பற்கள் சேர்த்துட்டு கலந்து விட்டுரு. பூண்டு பற்கள் நல்லா வறுப்படும் போது வாசம் வரும். ஸோ இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு பொடியா கட் பண்ண 1/4 கப் வெங்காயம், பொடியா கட் பண்ண 1/4 கப் கேப்சிகம், குடைமிளகாய் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே கலந்து விடுங்க. குழம்புக்கு மாதிரி சாஃப்டா வதக்க வேணாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம அரைச்சி எடுத்த தக்காளி இருக்குல்ல, அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிதமான தீயிலேயே கலந்து விடுங்க. அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் தக்காளியை நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு மிதமான தீயில 2 அல்லது 3 நிமிஷம் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்க ஓரளவுக்கு அந்த பச்சை டேஸ்ட் எல்லாம் போயிட்டு தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதை தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே ஸ்பெகடி வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருந்தோம், இப்போ பார்த்து சேர்த்துக்கங்க. கூடவே காரத்துக்காக மிளகாய்த்தூள், நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி ரொம்ப இலகலா தண்ணீர் மாதிரி இருந்ததுல அது கொஞ்சம் திக்காகி வரணும். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க ஒரு 2 அல்லது 3 நிமிஷம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் சுகர் சேர்க்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமா ஒரிகானோ, கொஞ்சமா சில்லி ஃப்ளேக்ஸ், ஏதாவது ஹெர்ப்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கங்க, நல்லா இருக்கும். பாஸ்தா சீசனிங் இந்த மாதிரி இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ பாருங்க இந்த மாதிரி பதத்தில் இருக்கு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த ஸ்பெகடி இருக்குல்ல, அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. அந்த தக்காளி கலவை இருக்குல்ல, அதில் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா கோட் பண்ணி விட்டுருங்க. நாம இன்னைக்கு டொமேட்டோ ஸ்பெகடி செய்யறதால ரொம்ப பிளேனா அந்த தக்காளி ஃப்ளேவர் அதிகமா இருக்கிற மாதிரி செய்யறோம். ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுலயே நிறைய வகை செய்யலாம். நீங்க நார்மல் பாஸ்தா செய்யற மாதிரி முட்டை சேர்த்து, சிக்கன் சேர்த்து, வெஜிடபிள் சேர்த்து இந்த மாதிரி நிறையவே செய்யலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கடைசியா விருப்பப்பட்டா கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம், குழந்தைங்களுக்கு பிடிக்கும். அண்ட் மறுபடியும் கூடவே விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் மொசரல்லா சீஸ் துருவிட்டு சேர்த்துக்கங்க. சீஸ் சாஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு பிடிக்கும். அண்ட் இதை சேர்க்கும் போது தான் அந்த ரெஸ்டாரண்ட் டச் கிடைக்கும். அதனால சேர்க்கிறேன். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க தாராளமா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு நல்ல காரம் பிடிக்கும்னா கடைசியா நீங்க சில்லி சாஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் டொமேட்டோ கெச்சப் மட்டும் தான் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. பாருங்க ரொம்ப வெந்து குழஞ்சு போயிடாம பர்ஃபெக்டா வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு குறைவான தீயில 2 அல்லது 3 நிமிஷம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணலாம். அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான டொமேட்டோ ஸ்பெகடி ரொம்ப சுலபமா சுவையா ரெடி பண்ணியிருக்கோம். இதில் நம்ம சாஸ், சீஸ், ஹெர்ப்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கதால ரெஸ்டாரண்ட் சுவையில் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கும். இதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக வீட்டில் செய்கிற மெத்தட்லேயே இதை செய்யலாம். அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலே சர்வ் பண்ணியாச்சு. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சான்ஸே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த சுவையான டொமேட்டோ ஸ்பெகடி வீட்டில் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.